யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இடைவிடாத வேலைக்கு நடுவில் கொஞ்சமா உங்க உடல் ஆரோக்கியத்தையும் கவனிங்க. ஏன்னா இடைவிடாத வேலைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே அவசியம். அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கான நேரம் தான் இது நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடிலாம் வயதானவர்களுக்கு தான் இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறமா சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு டயபெட்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கண்டிஷன். ஆனால் இப்போ இந்த 20ஸ்லேயே நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் கண்டிஷன் வருது. இதுக்கு என்ன காரணம்? ப்ரெக்னென்சி டைமில் வரும், அது ஒரு கண்டிஷனாக இருந்தால் கூட ஜென்ரலாக இப்போ 20, 25, மிட் 20ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன காரணம்? இப்போ சுகர் சொல்லும் போது இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ அது மேஜராக நோயின்னு சொல்கிறத விட நம்மளுக்கு சிம்டம்ஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட உடம்புல உள்ள மாற்றத்தை நம்மளுக்கு சொல்லுது. உள்ள நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்டம்ஸாக சொல்கிறது தான் சர்க்கரை நோய், நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி 60s மேலே வர நோயாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இப்போது பார்த்தோம் அப்படிங்கும் போது 40s, ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தைராய்டோ இல்லை பிபிஓ சுகர் பார்த்தீங்க அப்படிங்கும் போது இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் இப்போ 40 இயர்ஸ் மேலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணுன்னு போய் இப்போ பார்த்தோன்னா எல்லாருமே, அதாவது டீனேஜ்லேருந்து 20ஸ்லேருந்து, ஸோ மிடில் ஏஜ்லேருந்து, வயதானவர்கள்லேருந்து, ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் இது செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிடுது. ஸோ இது ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இயர்லியாகவே வர ஆரம்பிக்குது. ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது சர்க்கரை நோய், நம்மளோட மெட்டபாலிசம் இது எதனால நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட உடம்புல உள்ள மெட்டபாலிசம் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நோய். நம்மளுக்கு பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கும் போது வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் டயபெட்டிஸ். ஸோ ஏன் இது இப்போது இயர்லியாகவே வருது? ஸோ நம்மளுக்கு வருஷம் பார்த்தோம், நம்மளுக்கு ஜென்ரேஷன் மாற பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த நோய்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. இப்போது தாத்தா பாட்டி காலத்துலனா 60 வயதுக்கு மேலே கண்டிப்பாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோயாக தான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்ல முடியும். மூட்டு வலியோ பிபிஓ சுகரோ பார்த்தோம் அப்படிங்கும்போது தாத்தா பாட்டிக்கு, ஸோ நம்மளுக்கு வயதானவர்களுக்கு மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது போய் இப்போ பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 40 இயர்ஸ் தானா காமனாக இருக்கும், ஸோ காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறது போய் இப்போ பார்த்தோன்னா 20 இயர்ஸில் 30 இயர்ஸ்லேயே காமனாக நிறைய பேஷண்ட் நம்ம வரும்போதும் ஒரு 30 இயர்ஸ் 32 இயர்ஸ் இல்லை 35 இயர்ஸ் உள்ளவங்க பார்த்தோம்னா, நான் சுகருக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், 2 வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன், 3 வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன், கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இது எல்லாமே இப்போ சீக்கிரமாகவே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட உடலில் மாற்றங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஒழுங்காக நம்ம மெட்டபாலிசம் நடக்கலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ உணவு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு முறையும் உணவு எடுக்கும் போது நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும்போது பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு முறையும் அது நம்ம காலை உணவாகட்டும், மதிய உணவாகட்டும், இரவு உணவாகட்டும், ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு பழம் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலுமே நம்மளுக்கு உணவுலேருந்து கண்டிப்பாக குளுக்கோஸ் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய குளுக்கோஸை நம்ம உடம்பு, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே அதை சமப்படுத்த ஆரம்பிக்கும். பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேலை என்ன? நம்மளுக்கு நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். நம்மளுக்கு இப்போ கிட்னி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியை ஸோ பிரித்து அனுப்புறது, ஸோ இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பாடியில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். ஸோ அதே போல தான் நம்மளுக்கு பேங்க்ரியாஸ் எதுக்காக கொடுத்துருக்கு, பேங்க்ரியாஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்சுலின் செக்ரேஷனை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ இன்சுலின் செக்ரேஷன் எதுக்காக நம்மளுக்கு உடல்ல உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸை சமப்படுத்துறது தான் அதோட வேலையே. ஸோ அது வந்து ஒழுங்கா வேலை செய்யலை, இப்போ பேங்க்ரியாஸ் வந்து ஒழுங்கா வேலை செய்யலை, நம்மளுக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷன் ஒழுங்கா இல்லை வந்து சுத்தமாக வந்து செக்ரேட் ஆகவே மாட்டேங்குது இன்சுலின் செக்ரேஷன் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகவே வந்து இருக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய உணவுல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸை என்ன பண்ணும் பேங்க்ரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இன்சுலின் செக்ரேட் பண்ணி அந்த குளுக்கோஸை சம அளவில் வச்சு நம்மளுக்கு பிளட்ல வந்து அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ இன்சுலின் ஒழுங்காக செக்ரேட் ஆகலை, பேங்க்ரியாஸில் கம்மியாக செக்ரேட் ஆகுது, இல்லை சில பேருக்கு வேறு நம்மளுக்கு டிசீஸ் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படிங்கும் போது செக்ரேட்டே ஆகலை, இன்சுலின் நிறைய பேருக்கு செக்ரேட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு செக்ரேட்டே ஆகலை அப்படிங்கும் போது வரக்கூடிய குளுக்கோஸ் அப்படியே நம்மளுக்கு பிளட்ல பார்த்தோம் அப்படிங்கும் போது அதிகமாகவே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் சுகர், நம்மளுக்கு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிளட்ல குளுக்கோஸ் லெவல் பார்த்தோம் அப்படிங்கும் போது அதிகமாகவே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேங்க்ரியாஸ் கணையம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, இல்லை கம்மியாக வேலை செய்யுது அப்படிங்கும் போது தான் இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தோம் அப்படிங்கும் போது சுகர் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஃபாஸ்டிங் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு 80-100 வந்து இருக்கணும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது சாப்பிட்ட பிறகு போஸ்ட்பாண்டியல் பார்த்தோம் அப்படிங்கும் போது 140 நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு அதிகமாகுது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு அதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிப்போம். அதாவது லைட்டாக எலவேட் ஆகிருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சுகர் லெவல் இல்லாமல் ஒரு 180 இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அதை வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை தாண்டி 200க்கு மேலே போச்சு அப்படிங்கும் போது கட்டாயம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மெடிசன்ஸ் எடுத்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் வந்து உணவு மூலமாகவே இந்த சுகரை கம்மி பண்ணிக்கலாமா, எக்ஸசைஸ் மூலமாக வந்து சுகரை கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு 180 இருக்குது அப்படிங்கும்போது லைட்டாக எலவேட் ஆயிருக்கு. இப்போது ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுப்போம், HbA1c எடுப்போம், ஆவரேஜ் டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு 5.9, 6 வந்து இருக்கணும். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு 6.2, 6.3, 6.5 இருக்கும் அப்படின்னா அது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி 7க்கு மேலெலாம் போகுது அப்படிங்கும் போது கட்டாயம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே போல் நம்மளுக்கு போஸ்ட்பாண்டியல் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு 200க்கு மேலே இருந்துச்சுனாலும் நம்ம கட்டாயம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து மெடிசன்ஸ் எடுத்து கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸோ அந்த மாதிரி யோகாவோ பண்ணி நம்ம கண்ட்ரோல்குள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். அதை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ சில பேருக்குனா கேட்பாங்க 300, 350, 400னா இருப்பாங்க, சில பேர் 500 வரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து மெடிசன் சாப்பிட பிடிக்கல, ஸோ வந்து எனக்கு வந்து நான் ஃபுட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், ஸோ அதே போல் நான் வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அது பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு டிராஸ்டிக்காக உடனே வந்து குறையாது. நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து மெடிசன்ஸ் எடுத்து ஓரளவுக்கு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போ டயட் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு 3 months ஆச்சும் ஃபாலோ பண்ணும் போது தான் அதோட இது நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ இல்லை அப்படிங்கும் போது உடனே நம்மளுக்கு கம்மியாகணும், ஏன்னா இப்போ அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது, சுகர் லெவல் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஆர்கன் ஃபெயிலியர், இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதிகமாக இப்போ வந்து 400, 450, 500 இந்த மாதிரி இருக்காங்க, அதிக லெவலே இருக்காங்க அப்படிங்கும் போது மற்ற ப்ராப்ளம் வர்றதுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்க ஆரம்பிக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாதவி. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. என் பேர் மாதவி மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என் வயது வந்து 57. வணக்கம்மா.
வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. அதான் சார் டாக்டர், நீங்க பேசிக்கிட்டு இருக்க சொல்ல நான் பார்ப்பேன். ஓகே. ஒவ்வொரு நோய்க்கும் அழகான தெளிவான விளக்கம் கொடுக்குறீங்க. ஓகே. எனக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இல்ல. ஓகே. எனக்கு வந்து இந்த வெங்காயம் கட் பண்ண சொல்ல, அதாவது இரவுல வந்து கால் அப்படியே இழுத்துக்குது. ஓகே. அப்புறம் தொண்டையில வந்து அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்துது மேடம், சளி இருக்கு. ஓகே. அப்புறம் ரைட் சைடு வந்து முட்டி வலிக்குது மேடம், அதான் ப்ராப்ளமே. இதுக்காக நான் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பாக்குறேன், எதுவும் எங்கேயும் ரிசல்ட் சரியா கிடைக்கல. சரிம்மா. ஓகேம்மா. வந்து எனக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் சொன்னீங்கன்னா கூட அதை கண்டினியூ பண்ணுவேன். சரிம்மா. ஓகே. உங்க வயசு என்னம்மா? 57. என் வயசு 57. ஓகேம்மா. சரி. ஸோ நார்மலா வந்து ரொம்ப நேரம் நிப்பீங்களா? அதாவது சில நேரம் நிப்பேன் மேடம். இப்போ வந்து நான் செய்யற வேலையை பொறுத்து டைலர் வேலை பாக்குறேன். ஓகே. சில நேரம் சமைக்க போவேன். ஓகே. சரிம்மா. அதான் மேடம். நார்மலா பார்த்தோம் அப்படிங்கும்போது சில பெண்கள் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க, நின்று கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம நடந்தா கூட வந்து அவ்வளவா பிரச்சனை நம்மளுக்கு கொடுக்காது. ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் பக்கமாக வந்து இறங்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இதனாலேயே வந்து கால் வந்து எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல, பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ அதே போல் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நைட் எனக்கு தூங்கிட்டு இருக்கும் போது வந்து கால் எனக்கு பின்னாடி காஃப் மசில்ஸ் வந்து பிடிச்சி இழுத்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. நைட் தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷாக் அடித்த மாதிரி காலில் பிடிச்சி இழுத்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வலி தாங்க முடியல, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காந்து லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டால் தான் சரியாகுது, அந்த பெயின் 2 நாளைக்கு இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரினா பிடிச்சி இழுக்கிற மாதிரியான வலிகள் வருது அப்படிங்கும் போது சத்து குறைவு, நம்ம உடம்புல வந்து சத்து குறைவு அதிகமாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்மளுக்கு அந்த மாதிரி புல்லிங் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அயர்ன் கண்டென்ட் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, இரும்பு சத்து உள்ள ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிற வலிகள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அயர்ன் கண்டென்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து நிறைய வந்து மாதுளம்பழம், அதே போல் பீட்ரூட்டு, ஸோ அத்திப்பழம், ஸோ இதெல்லாம் வந்து பேரிச்சம்பழம், இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதை தாண்டி அயர்ன் கண்டென்ட் உள்ள ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கேழ்வரகு தாராளமாக எடுக்கலாம். ஸோ கேழ்வரகு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நல்லாவே அயர்ன் கண்டென்ட் உடனடியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நிறைய சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு அந்த கால் வலி, பிடிச்சி இழுக்கிற மாதிரியான வலிகள் இதெல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருமா. அதே போல் நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ரெபல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம் நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன் மேம். என்னோட பேர் ராஜி மேம். ஓகேமா, யாருக்கான கேள்வி இது? எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேம் என்னுடைய பேர் வந்து ராஜி மேம். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். காலையில தூங்கி எழுந்த உடனே அப்படியே தலைலாம் ரொம்ப பாரமா இருக்கு மேம். தலை குளிக்கிற அன்னைக்குலாம் ரொம்ப தலை வலிக்குது, சளி ரொம்ப இருக்கு மேம். ஓகேம்மா. சரி. ஓகே. ஸோ நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தும்மல் போட்டுருவாங்க, அடுக்கு தும்மல் மாதிரி கண்டினியூஸாக டெய்லி வந்து மறக்காமல் காலையில் எழுந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ சில பேருக்கு அதை தாண்டி அந்த தும்மலுக்கு அப்புறம் வந்து மூக்கில் நீர் வடிகிறது, ஸோ இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கு அடைப்பு இருக்க ஆரம்பிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஈவினிங் கொஞ்சம் வந்து அந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு டல் ஆகுது அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரம் இதெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபேஸில் வந்து முகக்குழிகள், அதாவது சைனஸ் ஸ்பேசஸ் வந்து இருக்கும்.
ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நீர் சேர ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நீர் வந்து எல்லாருக்குமே காமனாக சேர ஆரம்பிக்கும். ஆனால் வந்து சில பேருக்கு அதிகப்படியாக சேரும். ஸோ வேர்க்கிறதுனாலையோ இல்லை தலை குளிச்சுட்டு ஒழுங்காக துவட்டாதனாலையோ இல்லை ஜெனட்டிக்காக வந்து ஸோ அந்த மாதிரியான உடல் தன்மை வந்து இருப்பாங்க. அதிகப்படியாக நம்மளுக்கு நீர் சேர்ந்து ஸோ அந்த சைனஸ் ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கடைப்பு, தும்மல் வர்றது, மூக்கில் வந்து நீர் வடிகிறது. ஸோ இதை தாண்டி சில பேருக்கு மூக்கில் வந்து நீர் வடிஞ்சு உள்ள நீரெல்லாம் வெளியில் வந்துடும். வெளியில் வராமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது டெய்லி தலைவலி பாரம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. தலையை குனிய முடியல, நிமிர முடியல, ரொம்ப வெயிட் கட்டி வச்ச மாதிரி இருக்குது தலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நீர் சேருது, தலையில் வந்து நீர் சேர்ந்து அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தும்பை இலை இருக்கு தெரியுமா? ஸோ அதை போட்டு நம்ம வேது பிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கும் போது நல்லாவே நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிக்கும். மூக்கடைப்பு இருக்குது, இல்லை தும்மல் வருது, அடுக்கு தும்மல் மாதிரி வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது ஸோ இந்த வேது பிடிச்சோம் அப்படிங்கும் போது நல்லாவே ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்குமா. அதே போல் நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மூக்கடைப்பு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது நசியம் ஸ்டீம் தெரப்பி கொடுப்போம். மூலிகை எண்ணெய் மூக்கில் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட நீர் தலையில் உள்ள நீரெல்லாம் உடனே அப்போவே வந்து வெளியில் வந்து துப்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேரம் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் வந்து பிரியா. ஓகே. என்னோட அம்மா வலி பிரச்சனை இருக்கு மேம், அதுக்காக தான் கால் பண்ணிருந்தேன். டிவில பார்த்தேன் இப்போ. ஓகேம்மா, அம்மாவோட வயது என்ன? அம்மாக்கு வயது 50 மேம். ஓகேம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. ஹலோ மேம், நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் மேம். என் பேர் பிரியா. அம்மாக்கு 50 வயசு ஆகுது. மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மேம். அவங்களுக்கு கால் வீக்கமா இருக்கு. நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துட்டேன், ஆனா உங்களுக்கு சரியே ஆக மாட்டேங்குது மேம். அதான் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? எக்ஸ்ரே எடுத்து பாத்திருக்கீங்களாமா அதுக்கு முன்னாடி? மேம், ஸ்கேன்ல இதெல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா வீக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மேம். சரிம்மா, ஓகே. எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அது தெரியல மேம், ஆனா நார்மல்ன்ற மாதிரி தான் இருக்கு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. கால் வலி இருந்துட்டே இருக்கு மேம். ஓகேம்மா. ஸோ எலும்பு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்ல வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு எலும்பு தேய்மானத்தினால நம்மளுக்கு மூட்டு வலிகள் வந்து காமனாகவே வர ஆரம்பிக்கும். ஏஜ் ஆக ஆக நம்மளோட போன் டென்சிட்டி கம்மியாகுது. அதுவும் பெண்களுக்கு, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் இது சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிக்கும் இந்த எலும்பு தேய்மானம். போன் டென்சிட்டி கம்மியாகுது, நம்மளுக்கு போன் வீக்னஸ் ஆகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு எலும்பு தேய்மானம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் வந்து மூட்டுகள், முழங்கால் மூட்டு வந்து வலி இருக்கலாம். ஸோ அதை தாண்டி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீக்கம் இருக்குது மூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எதனால அந்த வீக்கம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாத நீர் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு மூட்டுகளில் தேங்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த மூட்டு வலி வந்து வரலாம். ஸோ அதிகப்படியாக வந்து அந்த ஜாயின்ஸில் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீர் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அங்கே போய் சேர ஆரம்பிக்கும். இப்போ வந்து கப நீர் சேருது, கபம் அதிகமாக சேருது அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி தலையிலேயோ இல்லை நெஞ்சு பகுதியிலேயோ, ஸோ நெஞ்சு வரைக்கும் தான், தலையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் தான் நம்மளுக்கு கப பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல கப நீர் நம்மளுக்கு சேர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் வாத நீர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கை கால்களில் தான் எங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அங்கே வந்து இந்த நீர் சேர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து கரெக்டாக வந்து அந்த நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சில வாத உணவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கும் போதும் இந்த வாத நீர் அதிகப்படியாக சேரலாம். இல்லை வந்து ஜெனட்டிக்காக வந்து அவங்களோட உடல் தன்மை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போதும் இந்த வாத நீர் சேரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படிங்கும் போதும் ஸோ அந்த வாத நீர் வந்து சேரலாம். ஸோ அது வந்து எங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ, எங்கே இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ ஸோ அங்கே தான் சேரும். அது ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து கரெக்டாக வந்து அந்த நீர் சேர ஆரம்பிச்சிடும். நீர் சேர்ந்துருச்சு அப்படிங்கும் போது நாளடைவில் அது எலும்பு தேய்மானத்தில் கொண்டு போய் விடுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஜாயிண்ட்ஸில் ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பார்த்தோம் அப்படிங்கும் போது
வீக்கம் மட்டும் வந்து அதிகப்படியா இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு மூட்டுகள் பார்த்தோம், முழங்கால் மூட்டு பார்த்தோம் அப்படிங்கும் போது நல்லா பலூன் மாதிரி வீங்கி இருக்கும். அசைக்கவே முடியாது, காலை நீட்டி மடக்க முடியல என்னால, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீர் வந்து முழங்காலில் சேர்ந்துடுச்சு அப்படிங்கும் போது, வாத நீர் சேர்ந்துடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான வீக்கம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அந்த நீர் கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுக்கு இருக்கு தெரியுமா, சுக்கு வந்து பவுட்ரு பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க, காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள், கொம்பு மஞ்சள், ஸோ அதையும் வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி சம அளவாக எடுத்துக்கோங்க. சம அளவாக எடுத்துட்டு ஸோ அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வெள்ளைக்கரு இருக்குது தெரியுமா, ஸோ அதில் ஒரு ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஸோ முட்டை வெள்ளைக்கரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம மூட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா காய விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரப் பண்ணி எடுக்கும் போது அந்த மூட்டுகளுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா வலிமையும் தரும். அதே போல் நீர் இருந்துச்சு அப்படிங்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிடும், நல்லா வந்து களைச்சி விட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாகவே இந்த வீக்கம் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க வயது? பிரியா மேம். ஓகே, உங்க வயதுமா? மேம் 29ங்க மேம். ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேம். மேம் சொல்லுங்கம்மா. என் பேர் பிரியாங்க மேம். Okay. எனக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்தாவே கால் ரொம்ப மறுத்துக்குதுங்க மேம். ஓகேம்மா, உங்க வயசு என்ன சொன்னீங்க? 29. 29ங்க மேம். ஸோ நான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்ச நேரம் நின்னாலே எனக்கு வந்து மரத்து போகுது, இல்லை வந்து எனக்கு சமணம் குட்டி கீழே உட்காந்து அப்படின்னாலே கால் வந்து மரத்து போக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு நடக்க முடியல, ரொம்ப குத்துற மாதிரி சென்சேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால வருது, சீக்கிரமாக ஏன் வந்து இந்த வயசுலேயே வந்து நம்மளுக்கு கால் மரத்து போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை கால்கள் வந்து மரத்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ரீசனும் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது, நம்மளுக்கு அயன் கண்டென்ட் ஒழுங்காக இல்லை, அனிமிக் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கை கால்கள் வந்து சீக்கிரமாக வந்து மரத்து போக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்எல் மருத்துவமனைக்கு கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நம்ம ஹாஸ்பிட்டலில் வர்மா சிகிச்சை, அபியங்கம் தெரப்பி எல்லாம் கொடுக்கும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக போக ஆரம்பிக்கும், மரத்து போகிறது சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சந்தோஷ் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக கேட்குறேன் மேம். எனக்கு வயசு 29. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் வணக்கம் மேம். சார், சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். எனக்கு வயசு 29 மேம். ஓகே. எனக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைடு மூட்டு மட்டும் மேம் உட்காரும் போது, குனியும் போது, இந்த மாதிரி இருக்கும் போது பயங்கரமா வலி இருக்கு மேம். ஓகே. நடக்கும் போது அந்த மாதிரி எதுவும் தெரியல, பட் ஆனா உட்கார செய்ய எழும் போது அந்த மாதிரி வலி இருக்கு. வயிறு வந்து உபசமா இருக்கிற மாதிரி இருக்கு மேம் எனி டைம். ஓகே சார், எங்கேயாச்சும் அடிபட்டது, இடிச்சுட்டது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை மேம். சரி, ஓகே. ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு வலிகள் இந்த ஏஜில் வந்து காமனாக வலி வருது அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் வர்றது தான் வந்து மேஜராக இருக்கும். இல்லை சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது அடிப்படுது, இடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது ஸோ அப்போ வந்து லைட்டாக வலிக்கும், அதை அப்படியே விட்டுருவாங்க. நாளடைவில் பார்த்தோன்னா அதுவே வந்து ஒரு மேஜர் பெயினாகவே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக இருந்தது அப்படியே நம்மளுக்கு நீட்டி மடக்கும் போது பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், இல்லை மாடிப்படி ஏறும் போது, ஸோ இல்லை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த மாதிரி டைம்னா நமக்கு பெயின் வந்து அக்ரிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்எல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார், எதனால நம்மளுக்கு பெயின் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி எல்லாம் பண்ணும் போது முழுமையாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நமஸ்காரம்மா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். பேரன் பத்தி கண்டு கேட்கணும். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? பேர குழந்தை 4.5 வயசா இருக்கு. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம்மா, பேரனுக்கு 4.5 வயசா இருக்கு. ஓகே.
அது இப்ப ஒரு 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 6 மாசமாவே வாய் ஸ்மெல் வருதுமா. ஓகேம்மா சரி ஸ்கூல் வேற ஜாயின் பண்ணியாச்சா, ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். சரி அதான் கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு. சரிம்மா ஓகே. நான் மோஷன் எல்லாம் கரெக்டா போறாங்களா? மோஷன் நல்லா போறேம்மா. சரிம்மா ஓகே. பூச்சி மாத்திரைனா கரெக்டா குடுக்குறீங்களா 6 மாசத்துக்கு ஒன்ஸ்? பூச்சி மாத்திரை கொடுக்கல, தடுப்பூசி மட்டும் போட்டோம். அடுத்த வருஷம் 6 மாசம் கழிச்சு 5வது தடுப்பூசி போடணும் 5 வயசுக்கு. சரி ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு தடுப்பூசி வேக்சினேஷன் கரெக்டாக போடணும். ஸோ அதை தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பூச்சி மாத்திரை எடுத்துக்கிறது, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து ஸோ பூச்சி மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க, இனிப்பு சாப்பிடுவாங்க. நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல்லையோ வெளியிலையோ நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் போயிட்டே தான் இருக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி தொல்லை இருந்துச்சு அப்படின்னாலும் மோஷன் போகும்போது ஸ்மெல் வருது, இல்லை வாயில் ஸ்மெல் வருது, இல்லை சில பேருக்கு அடிக்கடி வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து பூச்சி மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஃபேஸில் பார்த்தோம் அப்படிங்கும் போது குழந்தைகளுக்கு தேம்பல் மாதிரி வருது, ஸோ அந்த மாதிரி, இல்லை வயிறு வலிச்சு மோஷன் வருது, இல்லை மோஷன் போகாமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேட் ஸ்மெல் வருது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் கவிதா. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. மேம் என் பேர் கவிதாங்க மேம். ஓகேம்மா சொல்லுங்க. 24 மேம் ஏஜ். கோல்டுக்காக கோல்டு பத்தி கேட்கணும் மேம். சொல்லுங்கம்மா. ஏர்லி மார்னிங் தும்மல் நிறைய வருதுங்க மேம். ஓகே. அடுக்கு தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கா? ஆமாங்க மேம், தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. சரிம்மா. மூக்குல இருந்து நீர் வடிகிறது, மூக்கு அடைப்பு இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மூக்கு அடைப்பு இருக்குதுங்க மேம். ஓகேம்மா. தலைவலி தலைபாரம் அந்த மாதிரி இருக்கா? தலைவலி எப்பயாச்சும் ஒரு டைம் இருக்குதுங்க மேம், ரெகுலரா இல்ல. தும்மல் மட்டும் நிறைய இருக்குதுங்க மேம். சரிம்மா ஓகே. டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கா? உடனே டஸ்ட் பட்டா தும்மல் வரது அந்த மாதிரி இருக்கா? ஆமாங்க மேம், இருக்குங்க மேம். சரிம்மா ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இது சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சடனாக நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு புகை நுகர்றோம் அப்படிங்கும் போது, ஏதாச்சும் ஸ்மெல் வருது அப்படிங்கும் போது உள்ளே போச்சு அப்படின்னாலே தும்மல் வர ஆரம்பிச்சிடும். இல்லை வந்து நம்மளுக்கு லைட்டாக ஒரு டஸ்ட் படுது, இல்லை வெளியில் போகிறோம் பொல்யூஷன் படுது அப்படிங்கும் போதும் தும்மல் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, காலையில் எந்திரிச்சோடனே வந்து தும்மல் போட்டுருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம பாடி கண்டிஷன் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஹீட்டாக ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். எந்திரிச்சோடனே சடனாக மாறுறது நம்மளோட உடம்பு வந்து ஏற்றுக்காது. ஸோ அதனால அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு தும்மலாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனாலையும் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கும் போது மேஜராக அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி வந்து வேது பிடிச்சிட்டு வாங்க. நம்மளுக்கு வேது பிடிக்கும் போது நம்மளுக்கு உள்ள ஸோ அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உள்ள நீர் இருக்குது அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு அது நல்லாவே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வேது பிடிக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிறிது கற்பூரவள்ளி இலைகள் போட்டு பிடிச்சிட்டு வாங்க, நல்லாவே ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பெரம்பலூர் மாவட்டமா? சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்னம்மா? 67மா. சரி, உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. கேக்குறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. பெரம்பலூர் மாவட்டமா? ஓகேம்மா. ரங்கநாதபுரம் வில்லேஜ், ஜமுனா ராணி பேசுறேம்மா. ஓகேம்மா. என்ன ப்ராப்ளம்? என் வயது வந்து 67மா. சரிம்மா ஓகே, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சுகர் இருக்குமா. சுகர் 2006ல இருந்தே சுகர் இருக்கு. ஆனா கட்டுப்பாடா தான் இருக்கேன். ஆனா ஒரு சில நேரம் கண்ட்ரோலா இருக்கும், ஒரு சில நேரம் இதாயிடும். ஓகே. இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா, முதல்ல வந்து ஏதோ ஒரு மேல பாதத்து மேல வந்து கொப்பளம் வந்துச்சு.
Okay. அந்த கொப்பளம் நல்லா பெருசா வந்துச்சு, பெரிய திராட்சை பழம் அளவுக்கு வந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம், அதை கிள்ளி விட்டாங்க. கிள்ளி விட்டு அது அப்படியே புண்ணாயிடுச்சு. அப்புறம் ஜிஹெச்லயே 20 நாள் இருந்தேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, பெருவிரலையும் நம்ம மெட்டி போடுற விரல் 2 விரலுமே எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில ஆபரேஷனுக்கு என்ன செஞ்சாங்க, பெருவிரல் மட்டும்தான் எடுப்போம், அது எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த மெட்டி விரல் எடுப்போம்ட்டாங்க. இது வந்து அடுத்த விரலுக்கும் தாவுமே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க பிரைவேட்ல, எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு ஸ்டுடியோல வேலை பாக்குறாரு. அவர் வந்து லயன்ஸ் கிளப் கவர்னர். அவர் ஸ்பான்சர் பண்ணாரு எங்களுக்கு மெடிசன் செலவு. அதனால 2 விரலையும் சேர்ந்தாப்புல எடுத்துட்டோம். ஆனா இப்ப அடிக்கடி என்ன செய்யுது, இப்ப நான் ஷூ தான் போடுறேன், கட் ஷூ மாதிரி காலை கவர் பண்ற மாதிரி ஷூ தான் போடுறேன். வீட்டுல கூட இது போட்டுக்கிறேன், சாக்ஸ் போடுவேன். ஏன்னா அந்த மணல் எல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் எனக்கு. வீட்டை விட்டு வெளியே போனாவே செருப்பு போடாம நடக்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, காலில் குத்துற மாதிரியே இருக்கும். இப்ப அடிக்கடி என்ன செய்யுது, கொப்பளம் வந்துருது. இது நான் இதுக்கு பயந்துட்டு இங்கிலீஷ் மெடிசனுக்கே போகல. இந்த தலையெல்லாம் அரைச்சி மஞ்சள், வேப்ப இலை, பூண்டு ஒரு பல்லு, இன்னொரு வெட்டுக்காத்தலைன்னு ஒரு தலை இருக்கு, நொரப்பூண்டு தலைன்னு சொல்லுவோம், வெட்டுக்காத்தலைன்னு சொல்லுவோம். அந்த இலையெல்லாம் அரைச்சி வெந்நீர்ல உப்பு போட்டு கழுவிட்டு அந்த இலையே தான் போட்டுட்டு வரேன். ஆறிடுது, ஆனா அடிக்கடி வருது. சரிம்மா, ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து சுகர் இருந்துச்சு, அதிகப்படியாக வந்து சுகர் லெவல் இருக்குது பாடியில், குளுக்கோஸ் லெவல் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா சின்னதாக நம்மளுக்கு அடிபட்டால் கூட வந்து அது புண்ணாக மாறிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அதுவும் கால்களில் கண்டிப்பாக வந்து லைட்டாக ஒரு முள் குத்துது, கல் குத்துது அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு அது வந்து புண்ணாகி சரியே ஆகாது. அதான் வந்து டயபெட்டிக் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதிகப்படியாக புண்ணு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது குழி புண்ணு மாதிரி ஆறாமல் உள்ளுக்கு ஊடுருவி போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிளட்டில் பார்த்தோம் அப்படிங்கும் போது குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது, இனிப்புச்சுவை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த புண்ணை வந்து ஆறவே விடாது, நம்மளுக்கு இன்னும் வந்து அரிச்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அந்த சதைகள் எல்லாம் இன்னும் அரிச்சுட்டே போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் குளுக்கோஸ் லெவல் நம்மளுக்கு கம்மியாகுது அப்படிங்கும் போது தான் அந்த புண்ணையே வந்து சரியாக விட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணணும், பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல் கம்மி பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து லேயர், அந்த மேலே உள்ள ஸ்கின் லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே உள்ள லேயர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே புண்ணு வந்து நம்மளுக்கு சரியாகி மூட ஆரம்பிச்சிடும். ஸோ குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மேலே லேயர் வந்து நம்மளுக்கு ஃபார்மே ஆகாது, இன்னும் அரிச்சுக்கிட்டே போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆவாரை, சரக்கொன்றை, அதே போல் நாவல், இந்த 3 மூலிகையும் எடுத்துக்கோங்க. 3ஐயும் சம அளவு எடுத்து நீங்கள் வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி 3ஐயுமே வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து டெய்லி காலையில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி, ஸோ காலையிலையும் மாலையிலையும் வந்து 2 வேளை வந்து டெய்லி கட்டாயம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட குளுக்கோஸ் லெவல் நல்லா நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணும் வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் வந்து மாதவன் அழைக்கிறேன். என்னுடைய டாக்டருக்காக நான் கேட்க போறேன். ஓகே சார், அவங்களுடைய வயதை சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. கண்டிப்பா பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா, என்னுடைய டாக்டர் கிருஷ்ணபிரியான்னு பேரு, திருவள்ளிக்கேணில பேசுறேன். 30 வயசு ஆகுது அவளுக்கு. அவளுக்கு ஹைப்போ தைராய்டிசம் வந்து சின்ன வயசுல 10 வயசுலயே வந்து அதுல இருந்து வந்து டைப் 1 சுகர் அவளுக்கு. ஆக்சுவலா டைப் 1 சுகர் ஆகுறதுனால வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டுதான், இன்சுலின் போட்ட பிறகுதான் வந்து சாப்பிட முடியும், அந்த மாதிரி நிலைமை. சரி, இப்போ ஒரு டாக்டர் வந்து அதுக்கப்புறம் சுகர் டாக்டர் வந்து ஒரு தடவை சொல்லும் போது இங்கிலீஷ்ல, உங்களுக்கு ஒரு கால் மேரேஜ் ஆகி பிரெக்னன்சி ஆனாக்கா, அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுனாக்கா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல், இன்சுலின் கூட சுரந்துரும் பேங்க்ரியாஸ்னு சொன்னாங்க. அதனால இப்போ நவ் லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு, இப்போ நவ் ஷி இஸ் பிரெக்னன்ட் 7 months. ஓகே, இப்போ இந்த சமயத்துல இப்போ அவளுக்கு வந்து 4th month ஹெவியா ட்ரபிள் வந்து எல்லாமே சுகர் வந்து ரொம்ப கீழே போய் லோ சுகர் ஆகி 72, 60, 40 வந்தது. அப்ப நாங்கெல்லாம் பயந்து போய் என்ன பண்ணோம், நாங்களே வந்து குளுக்கோஸ் கொடுக்கறது, அதாவது பிராக்டிக்கலா இது கொடுக்கறது, அதுக்கப்புறம் சுகர் கொடுக்கறது கொடுத்து அவங்களுக்கு வந்து மேல கொண்டு வந்தோம். இப்ப நவ் ஷி இஸ் 7 months ஓகேவானா இருக்கு, பட் ஸ்டில் ஷி இஸ் சோ டயர்ட். இது இந்த ஹார்மோன்ஸ் ஏதாவது சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இதுக்கு எல்லாம் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கணுமா? எனக்கு வந்து ஐ டு நாட் வாண்ட் டு கோ டு எனி
ஹோம் இது அலோபதி போட்டு இஷ்டம் இல்லை. ஓகே ஸோ இப்போ இந்த சமயத்துல என்ன பண்ணலாம், இது வந்து உங்களுடைய இது தேவை இருக்கு. செகண்ட் கொஸ்டின் இருக்கு, நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் ஃபர்தரா கேட்கணும்னா கேட்கறேன். ஐ மே பி ஆன் த லைன். ஓகே சார். நார்மலாக இப்போ பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சுகர் டயபெட்டிஸ்லேயே வந்து ஒரு விதமான டயபெட்டிஸ் இருக்குது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் காலத்தில், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் டயபெட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது எதனால வருது? நம்ம அதிகப்படியாக சுகர் எடுக்கிறோம் இல்லை நிறைய சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால வரதில்லை. கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது. எப்பயுமே வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு உள்ளே வந்து இன்னொரு கரு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட உடல் மாற்றம் வந்து கண்டிப்பாக அதிகப்படியாக இருக்கும். நம்மளோட பாடி மெட்டபாலிசமே பார்த்தோம் அப்படிங்கும்போது டபுள் மடங்கு இருக்க ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபங்க்ஷனே டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஹார்மோன் லெவல் டோட்டலாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால வரக்கூடிய நம்மளுக்கு அந்த டயபெட்டிஸ் தான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். கரெக்டாக வந்து அந்த ஸ்கூல் காலத்தில் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி ஆனோன்னு நிறைய பேருக்கு அது வந்து நார்மலாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் தான் சில பேருக்கு சுகர் இருக்கும், நார்மலாக வந்து தைராய்டு, சுகர், இந்த மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இது டோட்டலாக எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாடி கண்டிஷனே மாற ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு. ஸோ எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸே இல்லை, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை டெலிவரி ஆன பிறகு எனக்கு அல்சர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே போல் சில ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு மாறுறதுக்கும் வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட மெட்டபாலிசம், நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோம், டெலிவரி ஆகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட பாடியில் கட்டாயம் வந்து மாற்றங்கள் இருக்க ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும், ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால வந்து இது நம்மளுக்கு சுகர் சரியாகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு தைராய்டோ சுகரோ சரியாகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ஜமுனா, எனக்கு வயசு 32 ஆகுது மேம். ஓகேம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேட்கலாம். எனக்கு ஐவிஎஃப் பண்ணாங்க மேம். எனக்கு ஓகே. வணக்கம்மா. ஜமுனா, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க டாக்டர் கிட்ட. ஐவிஎஃப் பண்ணிருக்காங்க, உங்க வயசு 32. வணக்கம்மா. ஐவிஎஃப் பண்ணாங்க. கண்ணுல வந்து தண்ணி ஊத்தினாலே எனக்கு கண்ணுல வந்து தெரியுது. இப்போ அது சளி குச்சி இருக்கு, ஆனா வெளியிலேயே வர மாட்டேங்குது மேம் எனக்கு. ஓகேம்மா, சரி. ஐவிஎஃப் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ஐவிஎஃப் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுமா? ஜமுனா, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க. ஐவிஎஃப் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆகுது மேம். எனக்கு ஆனா 6 மாசமா இந்த ப்ராப்ளம் இருக்கு மேம். நானும் சரிம்மா, ஓகே. சளி பிடிச்சிட்டே இருக்கு, சளி வெளியில் வர மாட்டேங்குது. ஓகே, நார்மலாக நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சளி வந்து நம்மளுக்கு தங்கிருச்சு அப்படிங்கும் போது சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி மூக்கில் நீராவோ, சில பேருக்கு காதுல இருந்து கூட, இல்லை சில பேருக்கு கண்ணுல இருந்து கூட நீராக வந்து ஊற்றி வெளியில் வந்துடும். சில பேருக்கு அந்த மாதிரி வெளியில் வராமல் உள்ளக்கே இருந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்து வலி, தலைபாரம், இந்த மாதிரி நம்மளுக்கு படுத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு மூக்கடைப்பு, தும்மல் வர, இந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் சளி மட்டும் வெளியில் வரவே வராது, உள்ளக்கே தங்கிட்டு நம்மளுக்கு பிரச்சனைகள் மட்டும் கொடுத்துட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்குன்னா ரொம்ப தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு வெளியில் வந்துச்சுன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பஃபினஸ் இருக்கும், நல்லா ஃபேஸ் வந்து அந்தந்த போய் இருக்க ஆரம்பிக்கும். தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா ஃபேஸ் பஃபினஸ் இருக்கும். கண்ணு கீழேனா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீர் சேர்ந்துருக்கும். நமக்கு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு கர்வ் மாதிரி வந்து நம்மளுக்கு வீக்கம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் அதிகப்படியாக நீர் சேர்ந்துருச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காமிக்கும். சில பேருக்கு அது வெளியில் வராமல் உள்ளுக்கே நம்மளுக்கு அப்பப்போ சிம்டம்ஸ் காமிச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு வானலில் நம்ம வெறும் வானல் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா வந்து அதில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, ஸோ நெத்தியில் நம்மளுக்கு எப்பப்போ அந்த தலை வலிக்குதோ, ஸோ அது நம்மளுக்கு வந்து அந்த நீரெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து தலையில் ஃபுல்லாக வந்து
நம்மளுக்கு நல்லா ஹீட்டாக வந்து உத்தரம் கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கும் போது நல்லாவே இந்த ஹீட் எல்லாம் நம்மளுக்கு அந்த நீரெல்லாம் வந்து கலைஞ்சு நம்மளுக்கு நல்லாவே வந்து தண்ணி வந்து மூக்கில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபாலோ பண்ணாலே போதும், சளியெல்லாம் நல்லா வெளியிலேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்க. பேர் லலிதாமா. சரிம்மா. 65 வயசு. 65 வயசுமா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர் கேளுங்க. சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா. பெரம்பூர்ல இருக்கேன். ஓகே. அப்ப வந்து சைனீஸ் வந்ததுமா, எனக்கு வந்ததுல இருந்தே இப்போ வந்து கழுத்து புரட்டி வலிக்குதுமா. எக்ஸ்ரே எடுத்தாக்கா கழுத்து தேஞ்சு போச்சு. எக்ஸ்ரே எடுத்ததுக்கு எலும்பு தேஞ்சிச்சுன்றாங்க. சரி, ஓகே. கழுத்து வலி அதிகமா இருக்கா? கழுத்து வலி இருக்காமா? ஆமா. சரிம்மா, ஓகே. ஆமா ஆமா. சரிம்மா, ஓகே. சர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது கழுத்து எலும்பு, சர்விக்கல் நம்மளுக்கு எலும்பு பார்த்தோம் அப்படிங்கும் போது அதுக்கு நடுவில் ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் ஒவ்வொரு ஜவ்வு இருக்கும். ஸோ அந்த ஜவ்வு வந்து நம்மளுக்கு வீக்கம் கொடுத்துருச்சு, டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு கழுத்தெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வலி வந்து தோள்பட்டை வரைக்குமே வந்து சில பேருக்கு வலிக்கும், இல்லை ஃபுல் முதுகு வலிக்கும். ஸோ சில பேருக்கு அந்த வலி வந்து மேல்புறமாக தலை ஃபுல்லாக வந்து வலிக்கிறது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வலிகள் வந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எல்லா புறமும் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கை வலிக்குமே வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தோள்பட்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் நம்மளுக்கு அந்த டிஸ்க் பல்ஜாகிறது சரியாச்சு அப்படின்னா தான் அந்த வலிகளும் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நம்ம ஹாஸ்பிட்டலில் வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இது எல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை எடுத்துக்கும் போது நல்லாவே வலிகள் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. என் காலர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. நீங்க பேசுறது அகைன் நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல இந்த எபிசோட் அப்படியே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம், நீங்க அதுல கூட பார்த்துக்கலாம். ஸோ டிவி பார்த்துட்டு பேசாதீங்க, அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு புரியும், டாக்டரும் அதுக்கான பதில அழகா கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. அமுதா. ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு 44 வயசு ஆகுது. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் அமுதா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? அமுதா பேசுறேன். டாக்டர் அம்மாட்ட பேசணும். டாக்டர் தான் பேசிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. எனக்கு 44 வயசு ஆகுது மேடம். ஓகே. சுகர் இருக்குது. ஓகே. சாப்பிட முன்ன வந்து 63 இருக்கு. சாப்பிட்ட பிறகு 155 இருக்கு மேடம். ஓகேம்மா, சரி. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு? எனக்கு வந்து சுகர் இருக்கு மேடம். ஓகேம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அளவு இருக்கு? 63 இருக்கு டாக்டர். ஆமா. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 63 இருக்கு அப்படிங்கும் போது அது லோ சுகர்மா. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 150 இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது நார்மல் தான். இது வந்து நம்மளுக்கு மெடிசன் எடுத்து ஸோ இவ்வளோ இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நார்மலுக்கு தான் இருக்கணும். மெடிசன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணோம். ஸோ ஆவாரை குடிநீர் எடுத்துக்கலாம். ஆவாரம் பூ இருக்குல்ல, ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக இருக்குது, இல்லை வந்து சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்க தேவையில்லை. அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் வந்து இந்த ஆவாரம் குடிநீரை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். ஒன்ஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து சுகர் லெவல் நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே போல் நேரையும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உமா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. சரி. வணக்கம்மா. என் பேர் உமா. சொல்லுங்கம்மா. எனக்கு 32 வயசு ஆகுது மேம்.
ஓகே. எனக்கு 2-3 மாசம் முன்னாடி லைட்டா தலையில வீக்க மாதிரி வந்ததுங்க. ஓகே. அப்புறமா தலையில அடிக்கடிக்கு இருந்தாங்க வீங்கிடும், அப்புறம் நெத்தியில வர ஆரம்பிச்சது. ஓகே. டாக்டர் போய் செக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணோம், அலர்ஜி லைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் சொல்லுங்கம்மா. அப்புறம் நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே. நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா நான் இப்போ எனக்கு 2 மாசம் இல்லாம இருந்தது, மறுபடியும் மாசம் பீரியட்ஸ் டைம்ல மட்டும் ரெகுலரா 5 நாள் தொடர்ந்து நெத்தி வீக்கம் வீங்கிடுது, கண்ணெல்லாம் வீக்கமாயிடுது. ஓகே. சரிம்மா. ஓகே. அது பிபி கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. திரும்ப போய் கேட்டையா எதுவுமே நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க, டேப்லெட் மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேம்மா. சரி. அதனால சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. சரிம்மா. ஓகே. சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ஃபுட் அலர்ஜி இருக்கும். ஃபுட் அலர்ஜினா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா சில நேரத்துக்கு அது ஒத்துக்காது. ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், நட்ஸாக இருக்கலாம், ஸோ இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது ஸோ அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வீக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பட்டையாக வீங்கிறது, இல்லை வந்து தடிமனாக வீங்கிறது, இந்த மாதிரியான நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு அது கைகளில் வரலாம், கால்களில் வரலாம், ஸோ ஃபேஸில் வரும். நிறைய பேருக்கு அந்த காது மடல்களையோ இல்லை கண்ணுலையோ ஸோ இந்த மாதிரியான மேல் புருவத்துக்கு மேலே ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லனா வந்து வர ஆரம்பிக்கும். ஃபுட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே வந்து டெய்லி ஒவ்வொரு உணவும் எடுத்து ஸோ என்னைக்கு நம்ம இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோமோ என்னைக்கு அது வீங்குதோ ஸோ அதை வந்து ஃபுட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்ன உணவுகள் எடுத்து வீங்குதோ ஸோ அந்த உணவுகள் மட்டும் கட்டாயம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பரிசோதனை பண்ணும்போது எதனால நம்மளுக்கு இந்த மாதிரி வீக்கம் இருக்குன்னு பரிசோதனை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை எடுக்கும்போது முழுமையாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் நாராயணி. ஓகேம்மா, யாருக்கான கேள்வி இது? எங்க பேரனுக்கான கேள்வி. பேரனோட வயது என்னம்மா? 9 வயதாகுது. சரி, உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பேர் நாராயணி. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. டிவி பார்க்காதீங்க. பேரனுக்கு 9 வயது. என்ன பிரச்சனையோ நீங்க கேட்கலாம். உங்க கேள்வியை சீக்கிரம் கேளுங்க. நாக்குல அடிக்கடி கொண்டு வருதுமா. அப்படியே கொப்பளமா வருது. அவனுக்கு கை சுத்துற போசா இருக்கு. கட்ட விரல் தூக்குவான். வாயில புண்ணு வருதா? வாயில நாக்குல வருது. ஓகேம்மா. சரி. ஓகே. குழந்தைகளுக்கு வாயில் ஓரல் அல்சர் எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து அவங்க கடிச்சுப்பாங்க. நைட் தூங்கும் போது கூட வந்து சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா பல்ல வந்து இறுக்கமாக கடிச்சிட்டு மென்னிட்டே இருப்பாங்க. ஸோ சத்தம் கூட வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி தெரியாமல் நம்ம கடிச்சிக்கும் போது ஸோ தூக்கத்தில் அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு புண்ணு வரலாம். இதை தாண்டி ஏன் புண்ணு வருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியாக ஹீட் இருக்குது பாடியில் அப்படிங்கும் போது குழந்தைகளுக்கு புண்ணு வரும்னா ஒழுங்காக வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சில பேர் ஸ்கூலுக்கு போவாங்க, தண்ணியே குடிக்க மாட்டாங்க, அப்படியே வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ விளையாட்டுலேயே இருப்பாங்க. ஸோ அதனால் அதை மறந்துடுவாங்க. நம்ம தண்ணி கரெக்டாக இவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. ஸோ அதனாலே ரொம்ப ஹீட் ஆகி பார்த்தோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வாயில் வந்து ஓரல் அல்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிகப்படியாக வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து குழந்தைங்க அப்படிங்கும் போது 2 to 3 லிட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 லிட்டர்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படிங்கும் போது இளநீர், மோர், அதே போல் நிறைய பழங்கள் வந்து டெய்லி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அதை எடுத்துக்கும் போதே அவங்களுக்கு ஹீட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நிறையா குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது எண்ணெய் வச்சு குளிக்கிறது, தலை குளிக்கிறது, இதே வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும் போதாச்சும் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி அவங்களுக்கு தலை குளிக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். வாயில் புண்ணும் வந்து அடிக்கடி வராது, நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் பாதிப்புகள் என்ன, அன்கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் பற்றி நிறைய கேள்விகள் கேட்க வேண்டி இருந்தது. நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். ஏன்னா வந்து ஆர்கன்ஸ் அடுத்தடுத்து வந்து செயலிழந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.